அதாவது வேளாண் திட்டத்திற்காக 4 வருடங்கள் வட இந்தியர்கள் போராடினாங்க. ஆனால் 4 நாளுங்க ஜல்லிக்கட்டுக்கு போராடி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க மதுரைக்காரங்க. அவங்கள சாதாரணமாக நினச்சிட்டாங்க டங்ஸ்டன் நிறுவனம். ஆனால் இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஜல்லிக்கட்டை எப்படி மீட்டெடுத்தாங்களோ அதே போல் இந்த டங்ஸ்டன் நிறுவனத்தை திருப்பி வீட்டுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் போராடி தன்னுடைய இயற்கை வளத்தையும் மக்கள் உடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு தைரியம் வேணும்னா அந்த மாதிரி மக்களை பார்த்தா தான் வரும். நான் வட சென்னையில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பார் ஒன்று அதானியுடையது ஓப்பன் பண்ணுறாங்க பழுவேற்காடு. அந்த இடத்த சுற்றி ஒரு 10 கிராமம் இருக்கும். ஆனால் அந்த 10 கிராமமும் பாதிக்கப்படுது அந்த ஒரே ஒரு ஆர்பாரால். ஆனால் அது எதிர்த்து ஒரு போராட்டமோ ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை. ஏன்னா இங்கே காற்று மாசுபாடு 10 கிராமங்களை பாதிக்குது. கண்டிப்பாக காற்று மாசுபாடு. ஏன்னா பல்வேறு கணக்கான ஃபேக்ட்ரிஸ் இங்கே நிறைய இருக்குது ஆல்ரெடி. ஆனால் மீண்டும் மீண்டும் இங்கேயே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு மக்களுக்கு கூட வாயை திறந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மதுரை மக்களாச்சு ஒரு போராட்டத்தை வென்று சாதனை படிக்கட்டும்.